லில்லி, நீ நெக்ஸ்ட் வீக் உங்கள் ஸ்கூலில் பெயிண்டிங் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன்னு என்கிட்ட ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தல்ல. பசங்க எல்லாரும் இருக்கும் போதே நான் உங்களுக்கு 2 பெயிண்டிங் ஐடியாஸ் சொல்லித்தரேன். ஆயில் பேஸ்டல்லையும் நம்ம இன்றைக்கி பெயிண்டிங் பண்ணலாம், நார்மல் பெயிண்ட்லேயும் இன்றைக்கி பெயிண்டிங் பண்ணலாம். ஓகே மாயா சித்தி, எனக்கு சூப்பரான ஈஸியான பெயிண்டிங் ஐடியா சொல்லி கொடுங்க. நான் ஆயில் பேஸ்டல்லையும் கற்றுக்க போகிறேன், அப்புறம் நார்மல் பெயிண்ட் வச்சும் கற்றுக்க போகிறேன். அதுக்கான திங்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வச்சுடுங்க. சரி, ஆல்ரெடி என்கிட்டயும் ஆயில் பேஸ்டல் பழசு இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதுசாக வாங்கினல ஒரு பெரிய செட்டு பாக்ஸு, அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணுறதுக்காக பென்சில், மார்க்கர்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளாக் மார்க்கர்லாம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா பெயிண்டிங்கில் அதிகமாக பிளாக் கலர் தேவைப்படும். அப்போ பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெயிண்ட்டு வச்சும் பண்ணலான்னு சொன்னல, அதனால் பெயிண்ட் கலர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். மாயா சிஸ்டர், நான் கூட எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி பெயிண்டிங் கற்றுப்பேன். இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே நானும் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். இதே மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி பெயிண்டிங்ஸ் நானும் அப்பப்போ பண்ணுவேன். எனக்கு பெயிண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கிட்டயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அந்த பெயிண்ட் எல்லாம் இங்கே எடுத்து வைக்கிறேன். இந்த பெயிண்ட்டும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் நீங்கள் நிறைய பெயிண்டிங் பண்ணுவீங்க மாயாக்கா, இப்போ தான் பெயிண்டிங்கே நீங்கள் பண்ணுறதில்ல. அப்படிலாம் இல்லை ஐஷா, நான் வீட்டில் இருக்கும் போது பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கும் போது தான் என்னால் அதிகமாக பண்ண முடியல. இனிமேல் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் அடிக்கடி சேர்ந்து பெயிண்டிங் பண்ணலாம். சரி, முதல் பண்ண போகிற பெயிண்டிங்க்கு நம்ம ஆயில் பேஸ்டல் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் பேஸ்டலே பண்ணலாம். நான் வந்து ட்ராயிங் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ட்ராயிங் ஷீட்டோட சைடில் இந்த மாதிரி டேப் போட்டு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை ரிமூவ் பண்ணும்போது நல்ல ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். இது ஒரு பெயிண்டிங் பொறுத்து தான் நம்ம பண்ணணும். ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம டேப் ஒட்டிக்கலாம். இல்லை கலர்ஸ் கம்மியாக பண்ண போகிற மாதிரி இருந்தால் டேப் ஒட்டாமல் கூட பண்ணலாம் தான். இப்போ நம்ம இதில் நிறைய கலர்ஃபுல்லாக பண்ண போகிறனால நான் டேப் ஒட்டியிருக்கேன். அடுத்தது நான் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி பெயிண்டிங் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் எடுத்து 1 by 1 ஒன்றுக்கு கீழே ஒன்றா நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டே வரலாம். டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாம் எடுத்து அடிச்சுட்டே வாங்க. அப்படியே அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்டில் கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம். மாயா சித்தி, எனக்கு புரிஞ்சிருச்சு. கீழ ஃபுல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணிடலாம்னு சொல்றீங்க. ஓகே, இந்த ஷீட்டை ஃபர்ஸ்ட் கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல வந்து டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் கிரீன் கலர், அப்புறம் நான் ஒரு எல்லோ கலர் தான் பண்ண போறேன். இந்த வந்து கிரீனுக்கும் எல்லோக்கும் மேட்சிங்கா இருக்கும்ல, அதனால ஒரு எல்லோ கலர் எடுத்து பண்ணிடலாம். எல்லோ கலர் மட்டும் நிறைய இடத்துக்கு பண்ணலாம். ஆமா மாயக்கா, நீங்க சொல்ற மாதிரி ஆயில் பேஸ்டல் வச்சு இப்படி கலர் கலரா பண்றது ஈஸியாவும் இருக்கும், நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு. நானும் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கேன் மாயக்கா, ஈஸியா தான் இருக்குமே. அதே மாதிரி இப்போ கீழே ஒரு கலராக அடிச்சுட்டே வரணும். இதுக்கு கீழே ரெட் கலர் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால கீழே வந்து நான் ரெட் கலர் பண்ணியிருக்கிறேன் மாயக்கா. அழகாக பண்ணி டார்க்காக பண்ணி விட்டுறேன். இது ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுவோம்ல, அப்போ பார்க்கவே நல்லா வலுவலுன்னு செம்மையாக இருக்குமே. சரி, நான் இப்போ ரெட் கலராக பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு கீழே ரெட் கலர்லேருந்து கொஞ்சம் லைட் கலராக தெரிகிற மாதிரி இருக்க கலர் பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதனால ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். ஆரஞ்சு கலரை கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் பண்ணிக்குவோம். இதுக்கு கீழே இன்னும் ஒரு 2 கலர் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. இன்னும் 2 கலர் என்ன பண்ணுறது? ஹே ஆயிஷா, நீ ஆரஞ்சு கலர் பண்ணி முடிச்சுடு. இதுக்கு கீழே 2 கலர் நான் யோசிச்சு வச்சுட்டேன். இதுக்கு கீழே நம்ம 2மே பிங்க் கலர் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டார்க் பிங்க்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் பிங்க்கும் மாற்றி பண்ணோன்னா அழகாக இருக்கும். அதனால நான் இப்போ மேலே வந்துட்டு டார்க் பிங்க் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் எடுத்திருக்கேன். அந்த லைட் பிங்க்கையும் கொஞ்சம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. இந்த ஷீட்டே அப்படியே கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தேய்க்கணும். ஆமாம் அஞ்சலி, இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற துணியை வச்சு கூட இப்படி தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் போட்டுட்டு தேய்க்கும் போது அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் இது மாதிரி பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல்லுத்துக்கும் நம்ம பண்ணிடலாம். எனக்கு இது பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஈஸியா இருக்கு. மேல வச்சு அப்படியே பிரஸ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே வரணும், அவ்வளவுதானே? ஓகே, ஒரு கலருக்கும் நான் பண்றேன். மாயா சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே இது ஒரு கலர் பண்ணும்போது அழகா இருக்கு பார்க்க. ஓகே மாயாக்கா, இப்போ நம்ம இதுக்கு கீழே கலர்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? நம்ம பேசாமல் இதுக்கு மேலே ஏதாவது ட்ரீ மாதிரி இல்லைன்னா வந்துட்டு ஹவுஸ் மாதிரி பண்ணலாமா?
ஓகே மெர்லினா, நம்ம ஹவுஸ் மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா லில்லி அதிகமாக ட்ராயிங்கில் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டா. அவளுக்கு ட்ரீ மாதிரியே பண்ணி சொல்லித்தரலாம். லில்லி, நான் இன்றைக்கி வந்து ட்ரீ மாதிரி தான் பண்ண போகிறேன், ஓகேவா? இருக்கிறதுலையே சிம்பிளாக இருக்கிற மாதிரி ட்ரீ உனக்கு நான் சொல்லித்தரேன். அந்த ட்ரீ வரைகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து நிறைய கிராஸஸ்லாம் இருக்கிற மாதிரி வரையணும். ஸோ கிராஸ் ஃபினிஷிங்காக இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் அது. இப்போ வரைஞ்சாச்சு. அந்த புல்லெல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு ட்ரீ வரையலாம். இப்போ நான் வரைய போகிற ட்ரீ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆனால் நார்மல் ட்ரீ எப்போவுமே வரைகிற ட்ரீ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைய போகிறோம். அதனால் சென்டரில் ஒரு ஸ்டெம்ப் மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்போட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இந்த மாதிரி நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளைகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். உனக்கு எந்த மாதிரி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி ட்ரீ நீ வரைஞ்சிக்கலாம் லில்லி, ஓகேவா? ஆனால் நீ இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் வச்சு பண்ணும்போது பேக்ரவுண்டில் நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீ ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்கை பிளாக் கலரில் வச்சு செஞ்சுப்பார், ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெம்ப் வரைச்சிட்டு இதோட சைட்லலாம் நம்ம இந்த மாதிரி கிளைகளை வரைஞ்சி விட்டுடலாம். இதை வந்து பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்க் பண்ணுறதுக்காக மார்க்கர் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம். முதல்ல நம்ம பென்சில்லையே அழகாக வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? மயக்கா, நீங்க சூப்பரா வரையறீங்க மயக்கா. பார்க்கவே செம்மையா இருக்கு. நீங்க வரையறத பார்த்து நான் அப்படியே கத்துக்குறேன். இந்த ட்ரீ அழகா இருக்கு மயக்கா. மயக்கா, இதுல வந்துட்டு நிறைய ஃப்ளவர்லாம் வைக்கணுமா? இந்த ட்ரீல ஃப்ளவரு, அதுக்கப்புறம் லீஃப் இதெல்லாம் வச்சு வரைய போறீங்களா, இல்லை இப்படியே வரைஞ்சி சும்மா அப்படியே சிம்பிளா விட்டுற போறீங்களா? இல்லை ஐஷா, இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சி பார்க்கலாம் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இப்படியே சிம்பிளாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிளைகள்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே லீஃபு அதெல்லாம் கூட நம்ம வரைஞ்சி விடலாம். ஏன்னா இந்த கிளை தான் இதில் வந்து ஹைலைட்டே. ஏன்னா இந்த கிளையை வந்து நம்ம நல்லா டார்க்காக நிறைய சூப்பராக ஷார்ப் எஜஸ்லாம் வச்சு அதோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டோனாலே இந்த ட்ராயிங் அழகாகிடும். ஸோ அதனால தான் நான் இப்படியே முடிச்சுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா லாஸ்ட்டை வந்துட்டு சின்ன சின்னதாக ஏதாவது ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பண்ணும் போது அழகாக இருக்கும். ஏன்னா இது பிளாக் கலரில் நம்ம பண்ணியிருக்கோம்ல, ஒயிட் கலரில் ஏதாவது ட்ராப்ஸ் மாதிரி வச்சு விட்டோம்னா கூட அது வந்து பூ மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே மாயா சிஸ், இப்போ நீங்கள் இதை அழகாக வரைஞ்சி முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் டார்க் கலர் ஏதாவது எடுத்து இதுக்கு மேலே ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்கணும்ல. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணியே இதை டார்க்காக பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் அந்தளவுக்கு இது டார்க்காக ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஏதாவது மார்க்கர் யூஸ் பண்ணி டார்க் கலர் பண்ணிக்கலாமா? ஆமாம் மெர்லினா, நம்ம இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி சூப்பராக இது மேலே கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பென்சில் எதுக்காக வரைஞ்சிட்டு அப்புறமா மார்க்கர் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் டார்க்காகவும் தெரியும், வரைகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பென்சிலில். அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டெம்ப் மாதிரி பெருசாக வரைஞ்சோம்ல, அதுக்குள்ளே வந்து பிளாக் கலரை ஃபுல்லாக கொடுத்து விட்டுடுவோம், ஓகேவா? என்ன இது மார்க்கர்லாம் உள்ளே அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரியே தெரியல. சரி பேசாமல் நம்ம வந்துட்டு ஆயில் பேஸ்டல் இருக்குல்ல, அதுலேயே பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஸ்டெம்புக்கு மட்டும் கொடுத்து விட்டுடலாம். ஏன்னா இது டார்க்காக தெரிஞ்சால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அந்த மார்க்கர் வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் போல். உள்ளே ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வர மாதிரியே தெரியல. அதனால நான் இந்த மாதிரியே கொடுத்துட்றேன். இதை நான் கொடுக்குறேன். இது எனக்கு ஈஸியா தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வரைஞ்சதுக்கு மேலேயே இப்படி கொடுக்கணும். நானும் இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு இவ்வளவு சூப்பரா வந்தது இல்ல, ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கு. ஆனா இது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு மேல கொடுத்து நான் ட்ரைனிங் எடுக்கும்போது நான் இதே மாதிரியே சூப்பரா வரைய கத்துப்பேன். இந்த ஸ்டெம்ப் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரியல் ட்ரீயை பார்க்குற மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நிலா குட்டி, நீயும் வரைய ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உனக்கும் ஈஸியாக வந்துடும். இப்போவே நீ அழகாக இதுக்கு மேலே கரெக்டாக நான் வரைஞ்சதுக்கு மேலே வச்சதே பெரிய விஷயம்தான். சூப்பராக நீ பண்ணிட்டியே. அடுத்தது நான் ஒயிட் கலர் எடுத்து குட்டி குட்டி ட்ராப்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வைக்கும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். ஃபுல்லாக வந்துட்டு அழகாக வந்து பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட் ட்ராப்ஸ் நான் வைக்கிறேன். அதுவும் இந்த ட்ராப்ஸ் எல்லாம் நான் எங்கே வைக்க போகிறேன்னா, நம்ம கிளைகள் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த கிளைகளை சுற்றியுமே அந்தந்த கார்னரில் நான் வைக்கிறேன். இதுல நம்ம ஒயிட் கலர் வைக்கிறதுக்கு பதிலா கலர் கலரான ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சிருந்தோம்னா பார்க்கிறதுக்கும் இன்னும் கலர்ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க ஏன் எல்லாத்துக்கும் ஒயிட் கலரே யூஸ் பண்றீங்க? லில்லி, நம்ம எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் வச்சாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கீழே தான் ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கோம்ல, மேலே கலர்ஸ் வச்சா தெரியாது. நீ மேலே ஒயிட் வச்சா மட்டும்தான் அட்ராக்டிவாக தெரியும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நீ கீழே கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா மேலேயும் முக்கால்வாசி கலர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் இல்லைனா டார்க் கலர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணு. இப்போ பார்த்தியா, இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு. ஆமா மாயா
சித்தி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு இப்பதான் புரியுது. நான் ஒரு அளவுக்கு நல்லாவே இந்த ஆயில் பாஸ்டல் பெயிண்டிங் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன். இந்த பெயிண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். இதுவும் ஈஸியாவே சொல்லி கொடுங்க சித்தி. ஓகே லில்லி, இந்த பெயிண்டிங்கும் நான் உனக்கு ரொம்ப ஈஸியாக தான் பார்த்து வச்சுருக்கேன். பசங்களா, இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிலா, நீ திரும்ப வந்துட்டு ஏதாவது பெயிண்டிங் காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாரு. நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய பேராஷூட் தான் வரைய போகிறேன். அதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு ஒரு பேராஷூட்டை சென்டரில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி சைடில் ஒரு பெரிய சன் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு க்ளவுட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 3 மேகம் வரைஞ்சிக்கலாம். மேகத்தோட நடுவில் வந்துட்டு பெரிய பேராஷூட் பறக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வரைய தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க பசங்களா. அதுக்கப்புறம் அந்த சன்னில் இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அது இன்னும் பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் கலர் பண்ணுறது தான் ஹைலைட்டே. இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம கலர் பண்ண போகிறோம் பசங்களா. மாயக்கா, இதுல கலர் பண்றது நிறைய கலர் தேவைப்படும்ல. பேராஷூட்னா கலர் கலரா இருக்கும். நிறைய கலர் வச்சு கரெக்டா நம்ம பண்ணணும்ல மாயக்கா. இப்போ நிறைய கலர் எடுத்துக்கணும்ல. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலர் நான் முதல்ல எடுத்துக்கிறேன் மாயக்கா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு கலரு, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வயலட் கலரு. இந்த மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரியான கலர்ஸாக நம்ம எல்லாமே எடுத்துக்கிடுவோம் மாயக்கா ஃபர்ஸ்ட்டு. ஓகே ஐஷா, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். வெறும் நம்மளோட விரலை யூஸ் பண்ணியே இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் கலர் பண்ண போகிறோம். லில்லி, இங்கே பாரு, நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி லில்லி, நிலா, அப்புறம் நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸை கையில் வச்சுட்டு அங்கங்கே ட்ராப்ஸ் மாதிரி இப்படி வச்சு எடுத்தாலே போதும். அதே மாதிரி நிறைய கலர்ஸை இப்படி வச்சு எடுத்துகிட்டு இந்த பேராஷூட் ஃபுல்லாகவே நீங்கள் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்கள் பசங்களா. ஓ மை காட், இது ரொம்ப ஈஸி ஐடியாவாக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லான ஐடியாவாக இருக்குது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இது சின்ன பசங்க ஈஸியாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஈஸியா இருக்கு பண்றதுக்கே. ஹை அழகா பெயிண்ட்ல டிப் பண்ணி பாராஷூட்ல டிப் பண்ணி எடுத்தாச்சு. நிறைய கலர்ஸும் வச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பெயிண்டிங் பண்றதுக்கு. ஓகே பசங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி கீழே அந்த பேராஷூட்டில் கூட மாதிரி வருதுல்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலர் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் பண்ணால் கூட அழகாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மேலே பேராஷூட்க்கு பண்ண கலர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அந்த பேராஷூட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கயிறு இருக்கும்ல, அந்த கயிறுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ மேகம், அப்புறம் சூரியன், இதுக்கெல்லாம் கலர் பண்ணணும். இதுக்கெல்லாம் பண்ணுறது ஈஸி தான் மாயாக்கா. நானே பண்ணுறேன். இதுக்கு மேகத்துக்கு ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்குவோம். ப்ளூ கலரை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இந்த ப்ளூ கலர் ரொம்ப டைட்டாக இருக்குது, காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்கிறனால அடிக்கவே முடியல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாமா? இல்லை அஞ்சலி, நான் அந்த பெயிண்ட்டு காலி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி நான் தான் இந்த ஸ்கை ப்ளூ கலர் ரெடி பண்ணி வச்சேன். அதனால தான் அது காஞ்சிருச்சு போல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த பேப்பர் கொஞ்சம் ஊறின மாதிரி ஆகிடும். அதனால நம்ம அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அடித்து விட்டுடலாம். ஆனால் இந்த கலருமே பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, இப்போ அஞ்சலி மேகத்துக்கு சூப்பராக கலர் பண்ணி முடிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு இந்த சூரியன் தான் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நான் அழகாக ஒரு எல்லோ கலர் எடுத்து சூப்பராக உள்ள பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான். இப்போ அதையும் பண்ணிட்டோன்னா சூப்பராக நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிடுச்சு. ஆமாப்பா, இந்த பெயிண்டிங்கும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நம்ம சைடில் வந்துட்டு டேப்பே ஓட்ட தேவையில்லை, அப்படியே பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாவ் மாயா சித்தி, இந்த ஐடியாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ண ஐடியாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கு. நான் வந்துட்டு எங்க ஸ்கூல்ல எனக்கு ஆயில் பாஸ்டல் கொடுத்தாங்கன்னா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்ல எனக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு கொடுத்தாங்கன்னா நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா நான் சூப்பரா ட்ரை பண்ணுவேன் மாயா சித்தி. ஓகே லில்லி, நான் இதுக்கப்புறம் உனக்கு அடிக்கடி நிறைய பெயிண்டிங் ஐடியாஸ் சொல்லித்தரேன். சரியா? இதை விட சிம்பிளாக இருக்கிற மாதிரி கூட உனக்கு சொல்லித்தரேன். இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.